அமுதா மெலிதாக புன்னகைத்து, என்ன ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். ஒரு 5 மினிட்ஸ் தானே, லாவ் வந்துடுவா. கமான், அவ வந்து ஜாயின் பண்ணிக்கட்டும், நாம அதுவரை கொஞ்சம் நடப்போம். இந்த அட்மாஸ்பியர்லே சும்மா நடக்கிறது கூட ஒரு சந்தோஷமா இருக்கு என்ற படி குமாரை நெருங்கினாள். இருவரும் இணைந்து மீண்டும் அந்த பார்க்கில் இலக்கின்றி சுற்றி வந்தனர். சில ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள், சில காஸ்மெடிக்ஸ் கடைகள் என்று அங்கங்கே இருக்க. அவற்றில் கொஞ்சம் நேரம் செலவழித்தாலும் இருவரும் எதுவும் வாங்கவில்லை. நெருங்கி நடந்தாலும் அமுதாவை உரசவோ தொடவோ சிறு முயற்சி கூட செய்யாமல் மெலிதான இடைவெளியை மெயின்டெயின் செய்த படி அவளுடன் இணைந்து நடந்தான் குமார். மேடம். சஸ். என்னாச்சு? மேடம்னு கூப்பிட்டா, நான் ரூமுக்கு போறேன். ஓகே ஓகே அமுதா. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கிறதாலே தானே போட்டுட்டு வந்தேன். உங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு? நல்லாருக்குன்னு சொன்னாரா? அமுதா இந்த கேள்வியால் மெலிதாக மூட் அவுட் ஆனாள். ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், நல்லா இருக்குன்னு தான் சொன்னார். அவருக்கு நான் எந்த ட்ரெஸ் போட்டாலும் பிடிக்கும் என்றாள். எனக்கும் தான் என்று சொல்ல நினைத்த குமார். சொல்லாமல் அமுதா மூட் அவுட் ஆனதையும் அவள் முகம் மாறியதிலிருந்து கவனித்து. அதற்கு காரணம் அவளுடைய கணவன் அமுதா இந்த ட்ரெஸ்ஸுள் இருந்ததை கண்டு கொள்ளாமல் விட்டிருப்பான் என்பதையும் யூகித்து, அமுதா, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபிட்டா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை இந்த ட்ரெஸ்லே கொஞ்சம் போட்டோஸ் எடுத்து தரட்டுமா? மெமரியா இருக்கும் என்றான் குமார். கணவன் இந்த ட்ரிப்பில் அவள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நடந்து கொள்ளாமல், அவனுடைய வழக்கமான சோம்பேறித்தனத்தை கைவிடாமல், தூங்குவதில் மட்டும் குறையில்லாமல் நடந்து கொள்வதால் மூட் மாறியிருந்த அமுதாவுக்கு குமார் அவளிடம் எந்த தவறான நெருக்கமும் காட்டாமல், அதே சமயம் ஒரு நல்ல நண்பனைப் போல அக்கறையுடன் பேசியதால் தன் ஏமாற்றமடைந்த மனநிலையில் இருந்து கொஞ்சம் மீண்டு வந்து குமாரை அன்பாக திரும்பி பார்த்தாள். அமுதாவின் மனதில் குமார் இதே மாதிரி ஷாப்பிங்கின் போது அவளை சில போட்டோக்கள் எடுத்தது நினைவுக்கு வர, ஏற்கெனவே எடுத்த போட்டோவையே நீங்க என் கிட்ட இன்னும் காட்டலை என்றாள். அமுதா அப்படி கேட்டதும் குமார் உதட்டோரம் ஒரு இளஞ்சிரிப்பு வந்து உட்கார்ந்தது. காரணம், அந்த போட்டோக்களை பார்த்து அவன் சில நிமிடங்கள் முன்பு செய்த காரியம் தான். வரும் வழியில் ஷாப்பிங்கின் போது மாலுக்குள் அங்குமிங்கும் வைத்து அமுதாவை பல கோணங்களில் போட்டோக்கள் எடுத்திருந்தான் குமார். அப்போதிருந்த கூட்ட நெருக்கடியில் அவன் எடுத்த போட்டோகளை அமுதா பார்க்க வேண்டும் என்று கேட்டபோது, ரிசார்ட்டுக்கு சென்ற பிறகு பொறுமையாக எல்லோரும் சேர்ந்து பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தான். கருப்பு நிற உடையில் உடல் முழுவதும் மூடியிருந்தாலும் அழகு பதுமையாக அமுதா காட்சியளித்த அந்த போட்டோக்களை தன் அறையில் வைத்து டிஜிட்டல் கேமிராவிலிருந்து தன் மொபைலுக்கு அனுப்பி மொபைலோடு பாத்ரூமுக்குள் புகுந்து கொண்டு அமுதாவின் அந்த போட்டோக்களை பார்த்து சில நிமிடங்கள் சொர்க்கம் அடைந்திருந்தான் குமார். அந்த அளவுக்கு அமுதா அவனை வெறியேற்றியிருந்தாள். அமுதாவின் மனதில் எந்த சந்தேகமும் வந்து விடக்கூடாது என்பதால் எல்லா போட்டோக்களையும் விகல்பமாகவோ விரசமாகவோ தெரியாத படி அவள் உடல் பாகங்களை எடுப்பாக தெரியாத அளவுக்கு நார்மலான கோணங்களில் குமார் போட்டோக்கள் எடுத்திருந்தாலும் அந்த போட்டோக்களோடு அமுதாவின் முகத்தை மட்டுமே தனியாக ஃபோகஸ் செய்து தான் நிறைய போட்டோக்களை எடுத்திருந்தான் குமார். பார்க்க மிக இயல்பான போஸ்களில் நார்மலான போட்டோக்களாக இருந்தாலும் அந்த போட்டோகளிலும் அமுதாவின் ரொம்ப நாகரீகமாக பழகிக் கொண்டே ரகசியமாக தான் செய்த வேலைகள் நல்ல வேலையாக அமுதாவுக்கு தெரியாது என்று நினைத்து சிரித்து கொண்டே, நானே கூட அந்த போட்டோக்களை அதுக்கப்புறம் பார்க்கலை, வாங்க பார்ப்போம் என்று தன் கேமிராவில் அந்த போட்டோக்களை காட்ட அமுதா நெருங்கி வந்து குமாரோடு ஒட்டி நின்று கொண்டு போட்டோக்களை பார்க்க துவங்கினாள். உண்மையில் குமார் ஒரு நல்ல போட்டோகிராபர். புகைப்பட கலையின் மீது அவனுக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது. அவனுடைய நண்பர்கள் மத்தியில் அவனுடைய போட்டோகளுக்கு என்று தனி மதிப்பு இருந்தது. அவனுடைய அனுபவத்தோடு தான் ஆசை வைத்த அழகு சிலையை போட்டோ எடுக்கிறோம் என்பதால் அவன் எடுத்திருந்த எல்லா போட்டோகளுமே நன்றாக இருந்தன.
அமுதா அந்த போட்டோக்களில் தன்னை பார்த்து அசந்து விட்டாள். தான் இத்தனை அழகா என்று அவளே ஆச்சரியப்படும் அளவுக்கு இருந்தன குமாரின் போட்டோக்கள். அந்த போட்டோகளின் துல்லியத்தில் மனதை பறி கொடுத்த அமுதா குமாருடன் நெருங்கிக் கொண்டு போட்டோக்களை பார்க்க அவள் மனதில் வேறு எந்த எண்ணமும் இல்லை என்றாலும் இந்த ட்ரிப்பில் அவள் குமாரோடு இவ்வளவு நெருக்கத்தில் இருப்பது இதுவே முதல் முறை. சுமார் 5 நிமிடங்கள் இருவரும் காதலர்கள் போல நெருக்கமாக இருந்து கொண்டு போட்டோக்களை பார்க்க இப்போது இருவருக்குமே நெருங்கி பழகுவது இயல்பான விஷயமானது. அதன்பின் அமுதாவுக்கு குமாரின் காமிராவுக்கு போஸ் கொடுப்பது பெரிய சிரமமாக இருக்கவில்லை. அந்த சிவப்பு நிற உடையில் அவள் அந்த இரவு வேளையில் அங்கங்கே ஒளிர்ந்த மின் விளக்குகளின் வெளிச்சத்தின் கீழ் குமார் சொன்ன படியெல்லாம் தன் உடலை திருப்பி வளைத்து விதவிதமாக போஸ் கொடுக்க குமார் காமிராவினால் மட்டுமில்லாமல் கண்களாலும் அமுதாவின் அழகை அள்ளி அள்ளி சேமித்து கொண்டான். மேலும் அரை மணி நேரம் போட்டோ ஷூட்டில் கழிய அந்த போட்டோ ஷீட் குமாருக்கும் அமுதாவுக்கும் நடுவில் நல்ல நெருக்கத்தை உண்டாக்க இருவரும் அவ்வளவு நேரம் லாவண்யா திரும்ப வராததை பற்றி கவலையே கொள்ளாமல் காதலர்கள் போல சிரித்து சிரித்து பேசிக்கொண்டு பார்க்கில் சுற்றி வர அப்போது எதிரில் வந்த ஒரு ஜோடியில் இருந்த இளம் பெண் இவர்களுடைய அந்நியோன்யத்தையும் மகிழ்ச்சியையும் பார்த்து, ரொம்ப பொருத்தமான அழகான ஜோடி, நான் வேண்டுமானால் உங்கள் இருவரையும் சேர்த்து சில போட்டோக்கள் எடுத்து தரவா என்று கேட்க குமார் ஏதோ சொல்லி மறுக்க நினைத்து வாயை திறக்க அவனை மறித்த அமுதா, ஓ ஷியூர், தேங்க்யூ என்று குமாரின் கையிலிருந்த காமிராவை அவளே வாங்கி அந்த பெண்ணிடம் கொடுத்தாள். குமார் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே அமுதாவை நெருங்கி நிற்க அமுதா அவன் கையுடன் கை கோர்த்து கொள்ள குமாரின் கைகள் பெங்களூர் குளிரையும் தாண்டி ஜில்லென்று ஐஸ்கட்டியை தொட்டது போல நடுங்கியது. அந்த பெண் சில போட்டோக்களை எடுத்து கொடுத்து விட்டு செல்ல அமுதாவுக்கு அப்போது தான் உடை மாற்றிக்கொண்டு வருகிறேன் என்று சென்ற லாவண்யா திரும்பாதது கவனத்திற்கு வர அவள் குமாரிடம், என்ன இவ 5 நிமிஷத்திலே வரேன்னு சொல்லிட்டு போனா, ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு இன்னும் காணோம் என்று கேட்க குமாரும் கொஞ்சம் யோசித்து தன் மொபைலில் டைம் பார்த்து விட்டு, டைம் 12 ஆக போகுதே, சரி வாங்க நாம ரூமுக்கு போய் லாவண்யாவையும் உங்க ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வருவோம், லைட்டா சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல தூக்கம் போட்டா தான் நாளைக்கு சைட் சீயிங்லே டயர்ட் ஆகாம இருக்கும் என்று அமுதாவையும் அழைத்து கொண்டு நடக்க துவங்கினான். இருவரும் முதலில் அமுதாவுக்கும் அவள் கணவருக்கும் ஒதுக்கப்பட்டிருந்த குடிலுக்குள் நுழைய முதலில் சென்ற குமார் சட்டென்று நின்று அமுதா உள்ளே வந்து விடாமல் தடுப்பது போல முன்னரை வாசலை அடைத்தபடி, ஹாய் லாவ், இங்கே என்னடி பண்ணிட்டிருக்கே என்று கேட்க அமுதாவை குமாரை விலக்கி விட்டு உள்ளே நுழைந்தாள். அங்கே லாவண்யாவும் அமுதாவின் கணவரும் ஷோபாவில் அமர்ந்து முன்னரை டிவியில் எதையோ பார்த்து கொண்டிருந்தனர். லாவண்யா இவரையும் கிளப்பி கூட்டிட்டு வந்தா, ஒன்னா டின்னர் முடிச்சுட்டு வந்திடலாம்னு வந்தேண்டா. அவர் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெடியாகிட்டு இருந்தார். நான் டிவி பார்க்கலாம்னு உட்கார்ந்துட்டேன் என்றாள். பின் 4 பேரும் ஒன்றாக வெளியில் சென்று இரவு உணவை முடித்து கொண்டு அவரவர் அறைகளுக்கு திரும்பினர். அமுதாவுக்கு இன்னும் கணவன் மேலிருந்த கோபம் போகவில்லை. கட்டிலில் அவர் பக்கம் திரும்பாமல் எதிர்ப்புறம் திரும்பி படுத்து கொண்டாள். அதை பற்றி எந்த கவலையும் கொள்ளாமல் கண்ணன் சற்று நேரத்தில் உறங்கிவிட அமுதாவுக்கு உறக்கம் பிடிபடவில்லை. அவள் கண்களும் தூங்க மறுத்தன, மனமும் தூங்க மறுத்தது. நீண்ட யோசனையில் இருந்த அமுதாவுக்கு ஏதோ ஒரு உறுத்தல் மனதில் அரித்து கொண்டே இருந்தது. முன்னால் நடந்து சென்ற குமார் திடீரென்று ஏன் நடப்பதை நிறுத்தி தான் உள்ளே வந்து விட முடியாதபடி வாசலை மறைத்து நின்று கொண்டு லாவண்யாவிடம் பேச்சு கொடுத்தான் என்ற கேள்வி அவள் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்க விடை தெரியாமல் அல்லது விடை தெரிந்தும் அதை ஒத்துக்கொள்ள மனமில்லாமல் புரண்டு புரண்டு படுத்தவள் கணவன் ஜடம் போல கிடப்பதை பார்த்துவிட்டு கொஞ்சம் வெறுப்போடு எழுந்து முன் அறைக்கு வந்தாள். என்ன செய்யலாம் என்று யோசித்து டிவி பார்க்கவும் மனமின்றி மொபைலில் ஏதாவது வீடியோக்களாவது பார்க்கலாம் என்று மொபைலை எடுத்து நெட் ஆன் செய்ய உடனே வாட்ஸ்அப்பில் சில மெசேஜ்கள் வர
யாராயிருக்கும்? இப்போதெல்லாம் அமுதாவிடம் வாட்ஸ்அப்பில் யாரும் மெசேஜ் அனுப்புவதில்லையே என்று வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ண. குமார் சில நிமிடங்கள் முன் தான் மெசேஜ் பண்ணியிருந்தான். அமுதாவுக்கு அந்த நள்ளிரவு நேரத்தில் குமார் மெசேஜ் அனுப்பியதில் எந்த தவறும் தெரியவில்லை. குமார் மீது அவளுக்கு நல்ல மதிப்பு ஏற்பட்டிருந்தது. அவனை ஒரு நல்ல நண்பனாக நினைக்க துவங்கியிருந்தாள். அதனால் அவன் மெசேஜ் அனுப்பியதை தவறாக நினைக்காமல் சாட்டை ஓபன் செய்தாள். அதுவரை அவன் அமுதாவை எடுத்த போட்டோக்களில் சிலதை தேர்ந்தெடுத்து ஒவ்வொன்றாக அனுப்பியிருந்தான். போட்டோக்களின் துல்லியமும் கோணமும் ஃபில்டர்களும் அமுதாவுக்கு மிகவும் பிடித்திருந்தன. ஒவ்வொரு போட்டோவாக அழுத்தி ஒவ்வொன்றுக்கும் ஹார்ட்டின் போட துவங்கினாள். 4-5 போட்டோக்களுக்கு அவள் ரியாக்ஷன் போட்டதுமே குமாரிடமிருந்து ஹாய் என்று மெசேஜ் வந்தது. ஐயையோ, இவன் ஆன்லைனில் தான் இருக்கிறானா? அதை கவனிக்காமல் போட்டோக்களுக்கு ரியாக்ஷன் போட்டிருக்கிறோமே என்று அமுதாவுக்கு லேசாக துணுக்கென்று இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய விஷயமாக படவில்லை அவளுக்கு.